லட்சுமி என்டர்பிரைசஸ் அனைவருக்கும் வணக்கம். முன்னுரை. உயிரை காப்பது உடல், அவ்வுடலை காப்பது உடற்பயிற்சியே. உடற்பயிற்சி என்பது உடல் உறுப்புகளுக்கு இயக்கத்தை கொடுத்து சரியான முறையில் இயக்குவதாகும். அப்படி அதற்கான சரியான இயக்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த உடல் உறுப்பு இயக்கம் சீர்படுத்துவதுடன் அதில் உள்ள கோளாறுகள் விலகவும் வழிவகை செய்கிறது. பொதுவாக நாம் செய்யும் வேலைகளில் கவனம் வேலையில் இருப்பதால் அதை செய்யும் உடல் உறுப்புகள் தேய்மானமாவதாகவும் சக்தி இழப்பதாகவும் இருக்கும். அப்படி அல்லாமல் கவனத்தை உடல் உறுப்புகளின் மீதே செலுத்தும் போது ஆற்றல் வீணடிக்கப்படுவதில்லை, மாறாக பலப்படுகின்றன. பல வேலைகள் உறுப்புகளுக்கு முழுமையான இயக்கத்தை கொடுப்பதில்லை. உதாரணமாக, இப்படிப்பது என்பது கண்ணுக்கு எந்த அளவிற்கு பயிற்சியோ அதே அளவிற்கு ஆற்றல் வீணாகுவது. மேலும் கண் பார்வை ஒரே பார்வையாக இருப்பதால் பக்கவாட்டு திசைகளில் கண்கள் திரிவதில்லை. ஆனால் பக்கவாட்டிலும் மேலும் கீழும் மற்றும் சுழன்றும் பார்ப்பதால் மட்டுமே பார்வை நரம்புகள் வலுப்பெறும். அதுபோல் நம் செய்யும் எந்த ஒரு வேலையிலும் அந்த வேலைக்கேற்ப மட்டுமே அந்த உடல் உறுப்பு செயல்படுவதால் அந்த உறுப்புக்கான முழு பயிற்சியை அது பெற இயலாமல் போகிறது. அதை தவிர்க்கவே உடற்பயிற்சி தேவையாகிறது. உடற்பயிற்சியின் மூலம் உடல் பாகத்தை முழுமையான முறையில் இயக்க முடிகிறது. பல உறுப்புகளுக்கு வேலையே தராமல் இருப்பது உண்டு. அப்படி செய்யும் பொழுது நாளடைவில் அந்த உறுப்பு சரிவர இயங்காமலும் பழுதடைவதாகவும் இருக்கும். இவற்றிலிருந்து காத்து கொள்ளவும் உடற்பயிற்சியானது உதவுகிறது. சரிவர இயக்காத உடல் உறுப்புகளை சரிவர இயக்கவும், இயக்கத்தில் சீர்குலைந்துள்ள உடல் உறுப்புகளுக்கு இயக்கத்தை ஊக்கப்படுத்தவும், சுறுசுறுப்பை கூட்டவும், புத்துணர்ச்சி அளிக்கவும், உடலை பேணி காக்கவும் உடற்பயிற்சி உதவுகின்றது. இந்த உடற்பயிற்சி தொகுப்பானது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பாகத்திற்கும் பயிற்சி அளிக்கும் வண்ணம் பிரித்து தரப்பட்டுள்ளது. அதனை பாகத்திற்கு அனைவரும் வேலை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இது போன்ற பயிற்சியின் மூலம் கட்டாயமாக்குவதாலும் மனதை அதில் லயிக்க செய்வதாலும் உடற்பாகம் புத்துணர்ச்சி பெறுகின்றது. குறிப்பாக உடற்பாகங்கள் மனதால் இயங்குகின்றன. மனம் இலயத்து செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மாற்றங்களும் மகிழ்ச்சியும் நிலைத்தே இருக்கும் பெறும். தலைக்களத்து தோள்பட்டை, கைமார்பு, முதுகெலும்பு, இடுப்பு, கால்கள் என வெளிப்புறம் மட்டுமல்லாது உடல் உள் உறுப்புகளான கண், நாசி, தொண்டை, நுரையீரல், இருதயம், குடல், கணையம், கல்லீரல், சிறுநீரகம், மூளை, சிறுமூளை, மார்பக உறுப்புகள் என அனைத்திற்கும் பயிற்சிகள் இதில் அடங்கியுள்ளன. உள்ளும் புறமும் உடற்பயிற்சியின் உடற்கோவில் ஒளிரும் முன்தான் உடல் உன்னை காக்கும். ஓம் நம சிவாய. நன்றி.